ஹை, இன்னைக்கு ஒரு மினி ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. பிகாஸ் ஹவுஸ் ஷிஃப்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். அண்ட் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் ஓகே மெரினா மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பிகாஸ் ஸ்பாரில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்பார் தான் வந்திருந்தோம். வந்த உடனே இந்த குட்டீஸை ஏறி இந்த ட்ராலிக்குள்ளே உட்கார வச்சு பொருளை ஏற்றுறமோ இல்லையே இவங்க 2 பேரையும் தான் உள்ளே வச்சு சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் உள்ளே வந்த உடனே ஆஸ் யூஷுவல் எதை பார்த்தாலும் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் நான் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா பொதுவாக லேடிஸ் இருக்கட்டும், என்ன மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிமார்ட் போனாலும் சரி, மால் போனாலும் சரி, நம்ம சில பொருளெல்லாம் பார்த்தோன்னே ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோன்னே தெரியாமல் வாங்குவோம். ஆனால் அது எதுக்கு வாங்குகிறோம் நமக்கும் தெரியாது, அது வீட்டில் நம்மளுக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி கிச்சன்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நிறைய பொருள் வாங்கி சும்மாவே ஷோகேஸில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் இந்த டாய்ஸ் வாங்கி தருவீங்களா, அந்த டாய்ஸ் வருவீங்களான்ட்டு அவங்க ஒரு பக்கம் தனியாக ஷாப்பிங் பண்ணி கடைசியாக இந்த டாக்டர் செட் எடுத்தான். பிகாஸ் ரொம்ப நாளாக எங்கள்கிட்ட இந்த டாக்டர் செட் கேட்டுகிட்டே இருந்தான். பட் நாங்கள் குவாலிட்டியாக அப்புறமா வாங்கி தரோம், வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னோம். பட் அன்றைக்கே அவன் கண்ணில் அது பட்டுருச்சு. ஸோ ஒரு வழியாக அது சூஸ் பண்ணி வாங்கிட்டான். அண்ட் அவனுக்கு ஒரு பொருளை வாங்குறான் அப்படின்னா அந்த ஒரு பொருளை தாண்டி வேறு எதுவுமே அவன் சூஸ் பண்ண மாட்டான். அது மட்டும்தான் அவனுக்கு கையில் எடுத்து வச்சு அதை வாங்கி கொடுக்குற வரைக்கும் போராட்டம் பண்ணுவான். நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள் அதை உடச்சி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த வாங்கி கொடுக்கும்போது அவங்க மனசில் ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதுதான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே வேணும். ஸோ அன்றைக்கி அது தவிர வேறு எது வாங்கி கொடுத்தோம் வாங்கவே இல்லை, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டான். ஸோ நல்லா ஹாப்பியாக அன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. மீதி வீடியோலாம் பெரிய வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.